அவரோட பாதகம் மோசமா இருக்குது, அதற்குரிய ஆக்கினை தண்டனையை நான் திருப்பது கிடையாது, தண்டனையை அவர்கள் சந்திப்பார்கள். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஃபர்ஸ்ட் தமஸ்கு முடிஞ்சிருச்சு, அப்புறம் 6ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், காத்சாவினுடைய 3 பாதங்களின் நிமித்தமும், இரண்டாவது காத்சாவுடைய 3 பாதங்களின் நிமித்தமும், 4 பாதங்களின் நிமித்தமும், 4 பாதங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுதும் சிறையாக்கினார்களே. சிறைப்பட்டவர்களை முழுவதும் சிறையாக்கினார்கள். அதெல்லாம் அப்புறம் டீட்டெயிலா அப்புறம் நீங்க பாத்துங்க. இரண்டாவது காத்சா என்கிற பட்டணத்திற்கு தேவன் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார், அதை திருப்ப மாட்டேங்கிறார். ஃபர்ஸ்ட் தமஸ்கு, இரண்டாவது காத்சா. மூணாவது 9வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் தீருவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும், மூன்றாவது டைரஸ் தீர்வினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும், 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சகோதரரின் உடன்படிக்கையை நினையாமல் சிறைப்பட்டவர்களை முழுதும் ஏதோமியர் கையில் ஒப்பித்தார்களே. சிறைப்பட்டவர்களை ஏதோமியர் கையில் ஒப்பு கொடுத்தார்களே. தீர்வின் நியாய தீர்ப்பை மூன்றாவதாக சொல்லுகிறார், அதை நான் திருப்ப மாட்டேங்கிறார். 4வது 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் ஏதோமுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும், 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடே தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே. ஏதோம்ங்கிறது யார் தெரியுமா? யாரு? ஏசாவின் சந்ததி. ஏதோமியர்கள் யாருன்னா ஏசாவின் சந்ததி. அவன் சகோதரன் யாரு? யாக்கோபின் சந்ததி. புரியுதா? அதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு அப்படியே புரியணும். ஏதோம் என்கிறது ஏசாவின் சந்ததி, அவன் சகோதரன் என்பது யாக்கோபின் சந்ததி. அதாவது இஸ்ரவேலை குறிக்கும் இல்லையா? தன் சகோதரனாக இஸ்ரவேலின் மேல் அவன் கோபத்தோடு கூட அவர்களை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாய் வைத்திருக்கிறான். அதனாலே ஏதோமின் மேல் நியாய தீர்ப்பு வரும், நான் அதை மாற்ற மாட்டேங்கிறார். 4வது. 5வது 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அம்மோன் புத்திரரின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படிக்கு கீலேயாத் தேசத்தின் கர்ப்பஸ்திரீகளை கீறி போட்டார்களே. இங்கே பார்க்கும்போது அம்மோன் புத்திரர் யார்? இது லோத்து சந்ததி. மோவாபியர்கள் அம்மோனியர் 2 பேருமே யாரு? லோத்தின் சந்ததி இல்லையா? இங்க அம்மோன் புத்திரருடைய பாதகங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்க மாட்டேன், அதற்கு நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறேன். அதுக்கு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படி அவர்கள் கொடூரமாய் நடத்தி இருக்கிறாங்க. கர்ப்பஸ்திரீகளை கூட கொன்று போட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த இரத்த பழிகளை எல்லாம் நான் விசாரிக்காமல் விட மாட்டேங்கிறார். 6வது 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மோவாபின் 3 பாதகங்களின் நிமித்தமும், இந்த மோவாபியர்கள் இவங்களும் லோத்தின் சந்ததி. மோவாபியர்கள் 3 பாதங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவன் ஏதோமுடைய ராஜாவின் எலும்புகளை நீராக சுட்டு போட்டான். ஆமா, ஏதோமியர்களை முழுவதுமாய் அவங்க அடித்து போட்டாங்க. அதனால இந்த மோவாபியர்களையும் நான் மன்னிக்கிறதுல அவருடைய பாதகத்தை விசாரிப்பேங்கிறார். 6வது தான் பார்க்கும்போது மோவாபியர்களை விசாரிப்பேன். எத்தனை பேர் லைனா ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டே இருக்கு பாருங்க. 7வது பாருங்க, இனிதான் ரொம்ப கிளைமேக்ஸ் வருது. 7வது காரியம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தம் கடைசியில் யார் வந்தது? யூதாவே உள்ள வந்துருச்சு. இது வரைக்கும் வெளி சந்ததி தான் வந்துச்சு. இப்போ உள்ளுக்குள்ளேயே நியாய தீர்ப்பு ஆரம்பிக்குது. யூதாவின்